அது என்ன கதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சவுருங்கிற குகையில் போய் என்ன செய்கிறாங்க? தங்குறாங்க. 3 நாளைக்கு அங்கே தங்குறாங்க. இதெல்லாம் அதிசாதாரணம் இருக்குது. எதிரிகள்லாம் வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றப்படுறாங்க. இது சம்பவம், இது ஆதாரப்பூர்வமான சம்பவம். இதில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, அதுக்கு ஒரு கதை. எப்படி காப்பாற்றப்பட்டாங்களாம்? குகையில் போன உடனே என்ன செஞ்சான்? ஒரு சிலந்தி அப்படி வலை பண்ணிருச்சான். குகை வாசல்ல நினைஞ்சிருச்சு. வலை அந்த குகைண்டா என்ன, அதனுடைய வாசல்டா என்ன, ஒரு வலை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குமா என்ற அறிவு கூட இல்லை. 2 மனிதர்கள் உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு உள்ள ஒரு வாசல், அவ்வளோ பெருசுக்காக வலை பின்னு. வலை பின்னுறாங்க, அவ்வளோ பெருசுக்கு வேணா வலை பின்னு. ஒரு வலை இவ்வளோ பெருசுக்காக பண்ண ஒரு வலையை பின்ன முடியும்? அப்படி சிலந்திகள் பின்னுவதும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உள்ளக போன உடனே எதிரிகள்லாம் வந்துட்டாங்களாம். வந்தவொடனே பார்க்குறாங்களாம், வாசலில் அவசரமாக எல்லாம் உத்தரவு போட்டானா, உடனே என்னுடைய முகமது போய் காப்பாத்துண்டு. உடனே சிலந்தி என்ன பண்ணிச்சான்? சர சர சரன்னு என்ன பண்ணிச்சான்? அந்த வலையை பின்னி விட்டுருச்சான். வந்து பார்த்தாங்களாம், வலை பின்னி இருக்குது. வலை பின்னி அப்படி உள்ள ஆள் போயிருக்க முடியும்? வாசலில் சிலந்தி வலை பின்னி இருந்துச்சுன்னா உள்ளுக்கு ஆள் போனால் வலை பிஞ்சு இருக்குமே. இது முகமது பிறக்கிறதுக்கு முந்தைய பின்ன வலை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்களாம். உள்ளுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களாம், வாசலில் சிலந்தி வலை பின்னி இருக்கலாம். இந்த வலை பின்றதை அதோட நிப்பாட்டிக்கல. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க? 2 புறா வேற வாசலில் வந்து முட்டை விட்டு நினைச்சிருச்சான், குஞ்சு பொரிச்சிருந்துச்சான். புறா இருந்து குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொன்னால் இது ஒரு மனுஷன் உள்ளே போயிருந்தாங்க, புறா இருக்குமா? ஓடி போயிருக்காதா? மனுஷன் நடமாட்டம் தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா குஞ்சு பொரிச்சது, அதே மாதிரி வந்து சிலந்தி வலை பின்னது, இது மாதிரியே குகையை போட்டு, நீங்கள் இந்த சவுரு குகை என்ற கண்காட்சி யார் நடத்தினாலும் சரி அதில் ஒரு சிலந்தி வலையை போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹிஜ்ரி 1400 போட்டு அந்த ஸ்டாம்பு போட்டாங்க இலங்கையிலேருந்து. அப்போ கூட அந்த ஸ்டாம்பில் சிலந்தி வலை தான் இருக்கும். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசக்கூடியதை போட்டாலேயே ஹிஜ்ரத்துடைய சிம்பிளை என்ன ஆயிடுச்சு? இப்போ சிலந்தி விலைன்னு ஆயிரும். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி என்ன போட்டாலும் சரி, ஹிஜ்ரத்துன்னு ஒரு புஸ்தகம் எழுதுனான்னு வைங்களேன், அவன் அட்டையில் என்ன பண்ணிடுவான்? சிலந்தி விலை போட்டு விட்டுவான். ஏன்னா சிலந்தி விலை தான் காப்பாற்றிருக்கு. ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை அபூபக்கர் எது காப்பாற்றிருக்கு? சிலந்தி விலை காப்பாற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதாச்சும் பரவாயில்லை. சொல்ல என்ன பண்ணாங்களாம், அந்த காபாவில் போனீங்கன்னா நிறைய புறாக்கள் பார்ப்பீங்க. புறா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் டிவியில் பார்த்தாலும் பார்க்கலாம். புறாக்கள் பறந்துக்கிட்டே இருக்கும். அது ரசூலுல்லாஹ் ஒரு துவா செஞ்சாங்களாம், இந்த புறா தான் என்னை காப்பாற்றிருக்குது, அதனால் இந்த புறாக்கள்லாம் ஹரமில் இருக்கட்டும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாம். அந்த புறாவுடைய வாரிசு தானே இப்போ இருக்கிறதுலாம். அந்த 2 புறா வந்து கூடு கட்டுனுச்சு பாருங்க, அந்த புறா கூடு கட்டின புறாவுடைய வாரிசு தான் எது இப்போ ஹரமில் இருக்கு பாருங்க. இந்த புறாக்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவா செஞ்ச காரணத்தினால நீங்கள் எல்லாம் போய் ஹரமில் போய் இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதுக்கு நன்றி கடனாக ரசூலுல்லாஹ் ஒரு நல்வாழ்த்து சொன்ன உடனே அந்த புறாக்கள்லாம் ஹரமில் வந்துருச்சான். அதான் இப்போ வந்து மக்கா ஹரம் சரி ஃபுல்லாக நிறைய புறாக்கள் பறந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் கதை. இந்த புறாவுக்கு ஒரு கதை, இந்த புறா தான் அவங்களை காப்பாற்றுனுச்சு. இது வந்து இந்த சம்பவம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா? சிலந்தி வலையை கொண்டு காப்பாற்றினான் என்று நீங்கள் நம்பினீர்களே ஆனால் குர்ஆனை நீங்கள் மறுத்தவர்களாயிரும். குர்ஆனில் இல்லைங்கிற கருத்துக்கு வசனங்கள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? சிலந்தி வலையை பின்னி அல்லாஹ் காப்பாற்றினாங்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில நூல்களில் இருக்கிறது. எந்த நூலில் இருக்குது? முஸ்னத் அஹமதில் எடுத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மர்ரூ பில் காரி, அந்த குகைக்கு போனார்கள். ஃபரஅவ் அலா பாபிஹி நஸ்ஜல் அன்கபூத், வாசலில் வந்து சிலந்தி வலை பின்னிருந்ததை பார்த்தார்கள். ஃபகாலு லவ் தஹல ஹாஹுனா, இந்த இடத்துல முகமது இது உள்ள போயிருந்தாரையானால் அப்போ லம் யகுன் நஸ்ஜுல் அன்கபூத், சிலந்தி வலை இருக்காது பேசிட்டாங்களாம். யாரு? எதிரிகள் வந்தாங்களாம், அந்த குகை வாசலுக்கு வர்றாங்களாம், வலை பின்னி இருக்குதான், உள்ளக்கு போய் பார்க்கலான்னு ஒருத்தன் சொல்கிறானா, தேவையே இல்லை, எதுக்குள்ளே போய் பார்க்குறீங்க? வலை பின்னி இருக்குல்ல, வலை பின்னி இருந்தால் இதுக்குள்ளே யார் போயிருக்க முடியும் அப்படின்னு திரும்பி விட்டார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி அது எங்க இருக்குது? முஸ்னத் அஹமதுல 3246வது ஹதீஸில் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் அல் ஜஸ்ரி என்ற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். இதே ஹதீஸ் வந்து தபரானியில் மோஜமுல் கபீர்ங்கிற நூலில் 12155வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுலையும் யார் வர்றாருன்னு கேட்டால் உஸ்மான் அல் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை அறிவிக்கிறது உஸ்மான் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இது அறிவிக்கிற ஆள்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் இதை சொல்றாரு. குகையில் நடந்ததை சொல்வதா இருந்தால் யார் சொல்லணும்? 2ல் ஒரு ஆள் தான் சொல்லணும். குகையில் நடந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அபூபக்கர் சொல்லணும், நாங்கள் இருக்கும்போது அந்த அப்படின்னு சொல்லணும். வேற யார் சொன்னாலும் அது ஐவிட்னஸ் இல்லை. அதுக்கு அறிவிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் சொன்னார்னு வருது. இவர் அந்த இடத்துல இருக்கவும் இல்லை.
இவர் எப்படி சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்க முடியும்? அபூபக்கர் எனக்கு சொன்னாரு அல்ல ரசூலுல்லாஹ்வே எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை ஏத்துக்கலாம். இவரே நம்ம நேரடியாக பார்த்த மாதிரி சொல்றாரு. இந்த சம்பவத்தில் பிறந்திருக்க மாட்டார். அவரே சொல்றாரு, நான் சொன்ன ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு 15 வயசு தாங்கிறாரு. அப்படின்னா 2 வயசு குழந்தை இருந்திருப்பார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் எத்தனை 2 வயசு 3 வயசு குழந்தை இருந்திருப்பார். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அறிவிக்கிறார். அவர் சொல்வதாக சொல்ற ஆள் யாருன்னு கேட்டா உஸ்மான் அல் ஜஸரிங்கிற ஒரு ஆள் சொல்றாரு. இவர் யாருன்னு கேட்டோம்னு சொன்னா இவரை பத்தி எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, அட்ரஸ் இல்லாத ஆள். ஒரு அதிசயமான சம்பவத்தை சொல்றீங்க, சகஜமா நடக்கிற சம்பவம்னா பரவாயில்லை, நேற்று சொன்ன மாதிரி இது நடக்காத ஒரு சம்பவம். ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி சிலந்தி வந்து வலைய பின்னி காப்பாற்றுது. ஒரு உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவம். பெரிய அளவுக்கு வலைய பின்னி ஒரு மனுஷன் போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ராட்சச வலையை பின்னி காப்பாற்றுதுன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். இதை சொல்வதாக இருந்தால் யாரா இருக்கணும்? சொன்ன ஆளுக்கு ரெக்கார்டு இருக்கணும். அவர் யாரு, எந்த ஊருக்காரர், எப்ப பிறந்தாரு, நல்லவரா கெட்டவரா, நாணயமானவரா, ஒழுங்கா சொல்வாரா செய்தியெல்லாம், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். உஸ்மான் அல் ஜஸரி சொன்னார், அவ்வளவுதான் வருகிறது. இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து இவரை விமர்சிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு, அறிவிப்பாளர் சரியில்லை. இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டா இது வந்து இதுவும் தபரானியில தான் இருக்கிறது. இதை வந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா 3 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம், முகைரா பின் ஷுபா 3 பேரும் சொன்னார்கள். எப்படி சொன்னார்களாம்? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் குகைக்குள்ள போன உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா ஒரு மரத்தை கூப்பிட்டானா, நீ போய் வாசல்ல போய் நின்று முளைச்சிக்க. வாசல்ல போய் நின்று அது குகை வாசல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொன்னா வந்து சிலந்தி கூப்பிட்டானா, சிலந்தி பூச்சை, நீ போய் வளைய பின்னு, நீ போய் வாசல்ல நில்லு, நீ போய் வளைய பின்னுட்டானா அல்ல. அதுக்கடுத்து 2 புறாவை கூப்பிட்டானா, நீ போய் அந்த மரத்தில் கூடு கட்டு அப்படின்னானா. 3 கட்டல் எல்லாம் போட்டான். அது மாதிரி அது வந்து நின்றுச்சு, எல்லாம் நடந்துருச்சு. அவர் தேடி வந்தாங்க. தேடி வந்தோன்னு என்னாச்சு, இது வந்து மனுஷன்லாம் இருக்க முடியாது, சிலந்தி வலை பண்ணியிருக்கு, புறா வேற கூடு கட்டிட்டு இருக்குது, மரம் வேற முளைச்சி இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள மனிதர்கள் யாரும் அந்த வாசலை மறைச்சிக்கிட்டு மரம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு நுழைஞ்சு வளைஞ்சிட்டு போக முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தபரானியுடைய கபீருங்கிற நூல்ல 1082வது ஹதீஸா இருக்கிறது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அபூ முஸ்அப் என்ற ஒரு ஆள் அவர் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அவுன் இப்னு அம்ருங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த 2 பேருமே யார் என்ற ரெக்கார்டு இல்லாதவர்கள். ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவரிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அபு முஸ்அப் என்பவர் 3 சஹாபி பேரை பயன்படுத்துறாரு. அந்த 3 சஹாபி இந்த சம்பவத்தை பார்த்த ஆளுங்க கிடையாது. இவங்கெல்லாம் பின்ன சின்ன வயசு ஆளுங்க. அனசு எல்லாமே சின்ன வயசு ஆளுங்க. அனசு சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அறிவிக்கிறாங்க. அந்த 3 பேர்த்திலிருந்து அறிவிக்கக்கூடிய அபு முஸ்அப் என்பவர் யார் என்று தெரியாதவர், அவனு என்று சொல்லக்கூடியவரும் யார் என்று தெரியாதவர். இப்படிப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தி. ஆளுக்கு சரியில்லை. இது சிலந்தி வலை பின்னுனது, மரம் வந்தது, புறா கூடு கட்டினது, இந்த சம்பவத்தெல்லாம் வருது. புறாவுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சதெல்லாம் வருது. ஃபஸ்லு குல்லி ஹமாமின் ஃபில் ஹரமி மின் ஃபராஹி ஹிமான் வருது. ஹரமுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புறாவுமே இந்த புறாக்களுடைய குட்டிகள் தான், குஞ்சுகள் தான், அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கலாம் என்ன வருது, எழுதி வச்சுக்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியில்லை. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை நீங்க நம்பினீர்களேயானால் குர்ஆன்ல உள்ள ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மறுத்தவர்கள் ஆயிருவோம். அது எப்படி என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்க்கலாம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையிலே மறைந்திருக்கும் பொழுது சிலந்தி வலை பின்னியதாகவும் புறாக்கள் அங்கே கூடு கட்டியதாகவும் சொல்லப்படுகிற செய்தி தவறானது. அதன் அறிவிப்பாளர்கள் வரிசையில் கோளாறு இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி திருமறை குர்ஆனுடைய போதனைக்கும் கூட எதிரானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் இந்த குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்ததை பற்றி குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இது அஹ்ரஜல்லதீன கஃபரு சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். நீங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையானால் ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். எப்போ உதவி செய்திருக்கிறான் என்று சொன்னால், நிராகரிப்பவர்கள் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றிய பொழுது 2 பேரில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். மொத்தமே 2 பேர் தான் இருந்தாங்க, அபூபக்கரும் அவங்களும். 2 பேர் குகையில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். இது யக்கூலி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ் மானா.
இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழராகிய அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கிறான். எப்படி உதவி செய்தான்? ரெண்டு வகையில் உதவி செய்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குகையில் போய் மறைந்து கொண்டார்கள், அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று அபூபக்கர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹசன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் ரெண்டு வகையில் அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரெண்டு வகை என்னன்னு கேட்டா, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய மன அமைதியை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைக்கிறான். மனசுல மன ரீதியாக ஒருத்தர் தயாராகணும். எதிரிகள் சூழ்ந்துட்டாங்கும் போது அந்த பயமும் படபடப்புமே நமக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன உதவி செஞ்சேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டு எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்ற நிலையிலையும் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய ஒரு மன உறுதியை அவர்களுக்கு நான் இறக்கி வைத்தேன். இது நான் செஞ்ச முதல் உதவி. இரண்டாவது உதவி என்னன்னு கேட்டா, வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, உங்களுடைய கண்களுக்கு தென்படாத படைகள் மூலமாக அவருக்கு நான் பலப்படுத்தி உதவி செய்தேன் அப்படிங்கிறான். இந்த குகையில் அவங்க மாட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் செஞ்ச உதவி எப்படிப்பட்டது என்றால், கண்ணுக்கு தெரியாத படைகள் மூலமாகத்தான் உதவி செய்தேன் என்று சொல்றான். லம் தரவுஹா, அவன் சில படைகளை இறக்கி வைத்து அவருக்கு உதவி செய்திருக்கிறான். குகையில் இருக்கும் பொழுது அந்த படைகளை நீங்க பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாத படை என்று அல்லாஹ் சொல்றான். சிலந்தி வலையை நம்ம பார்க்க முடியுது, அதை கொண்டு அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்யல. புறாக்கள் முட்டையிட்டது, கூடு கட்டினது கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹ் என்ன சொல்றான், அவரை காப்பாற்றினது எப்படி என்று கேட்டால், உங்களுக்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சக்தியை கொண்டு தான் நான் காப்பாற்றி இருக்கிறேன். மலக்குகளை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி நபிகள் நாயகத்தை காப்பாற்றுறான்னு கேட்டா, புறாக்களை முட்டையிட செய்தும் காப்பாற்றவில்லை, சிலந்தியை வலை பின்ன வைத்தும் காப்பாற்றவில்லை. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மேற்று. நான் எப்படி காப்பாற்றினேன்னா, குகையா தான் இருக்குது, வாசல் திறந்து தான் கிடக்கிறது, எட்டி பார்த்தா கண்ணில் பற்றுவீங்க. ஆனாலும் நான் எப்படி உதவி செய்தேன் என்று கேட்டால், நீங்கள் பார்க்காத படைகளை அனுப்பி நான் உங்களுக்கு உதவி செய்தேன். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் குகையில் இருந்ததை பற்றி அபூபக்கர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குகையில் இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட சொன்னேன், லவ் அன் அஹதஹும் நலர தஹ்த கதமைஹில் அப்சர்னா, அவர்களில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய பாதத்துக்கு கீழே பார்த்து விட்டார் என்று சொன்னால் நம்மளை பார்த்து விடுவார். மேலேயே நிக்கிறாங்க, அந்த காலு உங்களுக்கு தெரியுது, அவங்க குனிஞ்சு மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, குகை வாசல் இருக்கு, குகை வாசல்ல இருந்து பார்த்தா நிற்பவர்களுடைய கால் தெரியுது, பாதம் தெரிகிறது. அதை பார்த்துட்டு அபூபக்கர் சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நிக்கிறாங்க கால் நம்ம கண்ணுக்கு தெரியுது, குனிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, கால் இருக்கிற இடத்துல தலை இருந்தால் நம்ம தெரிஞ்சு போயிடுவோம். குனிஞ்சு மட்டும் பார்த்தார்களே ஆனால் இந்த குகைக்கு உள்ள நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லன்னுக யா அபூ பக்ரின் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிதுஹுமா, ரெண்டு பேர் என்று நினைக்கிறாய், மூணாவது அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ரெண்டு பேரும் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னொரு ஆள் கூட அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லி புகாரியில 3653, அதே மாதிரி 3922 எப்படி வருதுன்னு கேட்டா, யா நபி எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியே, லவ் அன்ன பாலஹும் தஅ பஸரஹு, அவர்களை யாராச்சும் ஒரு ஆள் தலையை கொஞ்சம் தாழ்த்தினார்களே ஆனால் நம்மை பார்த்து விடுவார்கள். குகையில் இருக்கிறாங்க உள்ளுக்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறையில் வரைக்கும் ஏறிட்டாங்க. அந்த பாறையில இருந்து பார்க்கறான், வேற பக்கம்லாம் அவன் பார்வை போகுது. கொஞ்சம் குனிஞ்சு இந்த ஓட்டு விலையை பார்த்தான்னு வைங்க, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரிஞ்சு போயிருமே. இப்படி எல்லாம் வருது. இந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியில் இருந்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, சிலந்தி வலை இருக்குல்ல, அப்படி அபூபக்கர் சொல்லும் பொழுது, வார் சிலந்தி வலையை பார், புறா முட்டையிட்டு இருக்கிறதை பார், எப்படி அவர்கள் பார்க்க முடியும், எப்படி இந்த பக்கம், அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வாங்குறாங்க. அல்லாஹ் உதவியும் செஞ்சான். எப்படி உதவி செஞ்சான்னு கேட்டா, இந்த குகையில் இருந்த சம்பவம் புகாரில 3653, 3922, 4663 இப்படி இருக்கிறது. அப்ப எப்படி தான் அல்லாஹ் காப்பாத்தினா? குகை உள்ளது ஆள் இருக்கிறாங்க, கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும். அப்ப குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிரும்ங்கிற நிலையில் இருக்கிறவன் ஏன் குனிஞ்சு பார்க்கல?
சிலந்தி வலையும் தடுக்கல, புறா முட்டையிட்டதும் தடுக்கல, ஆனாலும் பார்க்கல. அவர்களுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படல. ஏன் படலைன்னு கேட்டா, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே இவங்க நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு அபூபக்கர் சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல்லா பார்க்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, இன்ன மலாயிகத்தன் தஸ்துருனா பி அஜ்னிஹத்திஹா, வானவர்கள் தங்களுடைய சிறகுகளால் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் தங்கள் சிறகுகளை விரித்து குகைக்கு உள்ளக மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்தான்னு சொன்னா குகைக்குள்ள நம்ம இருக்கிறது தெரியாது, ஏதோ ஒரு தடுப்பு இருக்கிறதா தெரியுமே தவிர, வானவர்கள் தங்கள் சிறகுகளை இறக்கைகளை விரித்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நம்மை பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மேட்ச் ஆகுது. இந்த சம்பவம் இது எங்க இருக்குன்னு கேட்டா, தபரானியுடைய மூஜமுல் கபீர் என்ற நூலில் இருக்கிறது. 24வது வால்யூம்ல 106வது ஹதீஸ். இது சரியான ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, சிலந்தி வலை நம்மளை காப்பாத்தல, புறாவெல்லாம் முட்டையிடல, வானவர்களால் நிப்பாட்டி வச்சுக்கலாம் ஒரு படையவை. அவங்க எவனா திரும்பி பார்த்தான்னு வைங்களேன், அவர் சிறகு விரிச்சிருவாரு, விரிச்சு ரசூலுல்லாஹ் மறைச்சிருவாரு, அபூபக்கர் இருக்கிற மறைச்சிருவாரு, உள்ளுக்கு ஆள் இருக்கிறது தெரியாது. அப்படி வானவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான், அவர்கள் பார்க்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அந்த சம்பவத்தில் வருது, அபூபக்கர் சொல்றாங்க, அதை மெய்ப்படுத்துற மாதிரி அவர்கள ஒருத்தன் கீழே உட்கார்ந்து அவங்கள நோக்கி சிறுநீர் கழிக்கிறானா. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் சொல்றாங்க, சிறுநீர் கழிக்கிறானே, நம்மளை பார்த்துருந்தா நமக்கு நேரம் மூஞ்சிக்கிற சிறுநீர் கழிப்பான அவன் பார்க்கல. அதாவது அந்த குகைக்கு நேரம் அதை நின்றுக்கிட்டே இருக்கிறவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீர் கழிக்கிறவன் கரெக்டா உட்கார்ந்துட்டான், பொசிஷன் கரெக்டா இருக்கு. முதல்ல சிறுநீர் கழிச்சிருக்க மாட்டான், சிறுநீர் கழிச்சு இருந்து கூட அவனுக்கு நம்ம தெரியலையே, தெரிகிற அளவுக்கு நேரம் வந்துடும். நிக்கிற ஒருத்தன் சிறுநீர் கழிக்கிறக்கா உட்கார்ந்தான்னு சொன்னா கோகை வாசல்ல கரெக்டா பார்வைப்பட்டுரும். அப்படி இருந்து நம்மளை பார்க்க முடியல என்று அபூபக்கர் அவர்கள் அதை மெய்ப்படுத்தி காட்டுறாங்க. அதனால அந்த குகையில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி முகமதை யாருக்கண்ணையும் படாம மறைச்சிருங்க, அந்த குகையில் இருக்கிற தெரியக்கூடாது, காப்பாற்ற உங்க பொறுப்புன்னு நியமிச்சுட்டான். அதுதான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி நடக்கவில்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த குகையில் இருந்த சம்பவத்திலேயே இன்னொரு பொய்யான தகவல் சொல்லுவாங்க. அபூபக்கர் உள்ளக போனாங்களாம், போன உடனே குகையில் நிறைய இந்த பாம்பு பொந்துகளா இருந்துச்சான். இருக்கிற ட்ரெஸ்ஸையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு துவாரமும் அடைச்சிட்டு வந்தாங்களாம். ஒரே ஒரு துவாரம் மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லையா, கரெக்டாக எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு வச்சாச்சான். ஒரே ஒரு துவாரம் மட்டும் இருக்குதான், அதை அடைக்கிறதுக்கு துணி இல்லையா. உடனே அபூபக்கர் என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்களுடைய உள்ளங்கால் குதிகால் இருக்குல்ல, குதிகாலை வச்சு ஒரே அமுக்கு அமைக்கிட்டாங்களாம். அந்த ஓட்டையில் நிறைய ஓட்டைய, குகைக்குள்ள நிறைய ஓட்டையா இருக்கான், அதெல்லாம் பாம்பு பொந்துக்கலாம். அந்த பாம்பு பொந்துக்குள்ள பாம்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள் தம்முடைய ஆடையை கிழித்து கிழித்து அந்த துவாரங்களை அடைத்தார்கள். ஒரு துவாரத்துக்கு துணி பத்தலன்ற உடனே காலை கொண்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க தொடையில படுத்து கிடக்குறாங்களாம், அபூபக்கருடைய தொடையில படுத்து தூங்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க காலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலில் பார்த்து பாம்பு பயங்கரமா அபூபக்கருடைய காலில் தீண்டி விட்டது. தீண்ட விஷம் தலைக்கு ஏறுதான். ஆனா அபூபக்கர் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது, தூங்குறாங்களே அப்படிங்கிறக்கான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மிஞ்சி போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவருடைய கண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல பட்டவுடனே திடுக்கிட்டு இருந்து, என்னப்பா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மேட்ரு இருந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமிழ் நீரை தொட்டு வச்சாங்களா, அதெல்லாம் இருந்தாலும் மௌத்தாவுனதுக்கு அது காரணம், அபூபக்கர் மௌத்தாகிற வரைக்கும் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருந்தது என்று ஒரு கதையை பரவலாக சொல்லுவாங்க. இந்த கதையும் சரியான கதை சரியான கதை இல்லை. இது எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமானது கிடையாது. இப்னு கதீர் அவர்கள் சொல்றாங்க, ஃபி ஹாதா சியாக்கி கராபத்தும் நகாரத்தும், இந்த சம்பவத்தில் நிறைய ஒரு அதாவது நம்ப முடியாத செய்திகளும் ஆதாரமற்ற செய்திகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்குங்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பாம்பு நம்மளை கடிச்சிருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் கத்தவங்க அவங்களுடைய தோழர் தூக்கத்தை எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காண்டி சாவுவாங்களா? பாம்பு கடிச்சா செத்து போயிடும்னு தெரியும், ரசூலுல்லாஹ் படுத்துக்கணும், அல்லாஹ் தூதர் எந்திரிங்க எந்திரிங்க பாம்பு கடிக்க சொல்ல வேண்டியதானே. இதான் மனிதனுடைய இயல்பு. இப்படி செய்யற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய முகபத்தில் எந்த ஒரு குறையும் வந்திருக்காது.
பாம்பு கடிச்சிருச்சுன்னா பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. தொழும்போது கூட விட்டுட்டு போய் அடிக்க சொல்றாங்க. நம்ம தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறோம், பாம்பு வந்து ஓடுது, இதை அடிக்கலைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னா தொழுகையை விட்டுட்டு போய் என்ன செய்யலாம், பாம்பை கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது. அப்படி இருக்கும்போது அபூபக்கர் அப்படி பாம்பு கடிச்சியும் கூட அதை பத்தி கண்டுக்கிறாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்து விஷம் ஏறுற வரைக்கும் இருந்து அவங்கள மீறி அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தவன தான் எந்திரிச்சாங்கன்னு சொல்வது இருக்குதே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரால் இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்